தமிழ்தாய் வாழ்க. சரவணா சாதனை காணொலியில் நாம் இன்றைக்கி ராஜ்மா பீன்ஸ் குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி 4, வெங்காயம் 3 எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு வணக்குங்க. அதில் இஞ்சி பூண்டு நல்லா ஒவ்வொரு கட்டை விரல் சைஸில் அரிஞ்சு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 4 பதாம் பருப்பு இனிமேல் கழுவிட்டு போட்டுக்குங்க. நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இந்த ராக்கி பண்டிகையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மத்தியம் நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. நாம் அரைச்ச வறுத்து வச்சுருந்ததை நம்ம அதில் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இருக்க 5 விசில் விட்டு அந்த பீஸை வேக வச்சுருக்கிறோம். ராத்திரியில் ஊற வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா தேவைப்பட்டால் போட்டுங்க. நான் ரெட் சில்லி போட்டிருக்கிறேன் 1 டீஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூனு, குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் போடுங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவி எடுத்து ஊற்றுறோம். இதில் பதாமெலாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக டைட் ஆகும். நல்லா ஏற்கனவே வெந்ததுனால இது ரெட் கலரில் ஆகும். மாலையில் மாதிரி சூரியன் மாதிரியே நல்லா ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் மஞ்சள் நிறைந்த சிகப்பு நிறைந்த சூரியன் போல நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த டைம்லாம் நம்ம தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. காரம் அதிகமாக இருக்கான்னு பார்த்துங்க. ரொம்ப காரமாக இருந்தால் 1 டீஸ்பூன் சுகர் போட்டுங்கன்னா வெல்லம் போட்டுக்குங்க. செம்மையாகிடும். இது கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணால் கொஞ்சம் வினீர் ஊற்றிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் போட்டுங்க. பாருங்கள் நல்லா தலை வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் எடுத்து பீன்ஸில் ஊற்ற போகிறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2வது வீட்டில் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். இதை நான் என்ன பண்ணால் ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸில் குக்கரில் ஒரு எண்ணெய் ஊற்றி ஜீரகத்தை நல்லா வேக வச்சுட்டு இப்போ வெடித்த உடனே உப்பு போட்டு எவ்வளோ அரிசி தேவை தண்ணி ஊற்றி நாம் வச்சிட்டோம்னா அது ஜீரா ரைஸ் ஆகிடும். ஓகே மக்களை, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் சரவணா சாதனை காணொலி மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு ராஜ்மா பீன்ஸ் குழம்பு. சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், சொத்து கூடயும் நல்லாயிருக்கும், புரோட்டா கூடயும் செம்ம டக்கராக இருக்குங்க சார். பரோட்டா மக்களை இதில் நான் மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்ல.